ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு செரன் ரெசிபி. இன்றைக்கு நான் சம்சா செய்கிற மாதிரி காட்ட போகிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க, உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இந்த சமோசா செய்கிறதுக்கு கீமா மின்ஸ் மீட் 500 கிராம் எடுத்துக்கிறேன். இப்போ அதை நான் பாயில் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ அதை ஒரு கவரால் மூடி பாயில் பண்ண போகிறேன். இதுதான் அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ். இந்த சமோசா பேட்ஸை தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதில் 30 பீசஸ் இருக்குது பேட்ஸ். ஸோ இது கரம் மசாலா, சால்ட், சில்லி, ஸோ இதெல்லாம் ஸ்பைசஸ், காடமன், சினமன், க்ளோவ்ஸ். இதோட மீடியம் சைஸ் 2 ஆனியன், க்ரீன் சில்லிஸ், கார்லிக், கொரியாண்டர் லீவ்ஸ். இது தான் இன்க்ரீடியன்ஸ். இதெல்லாம் யூஸ் பண்ணி நான் ரெடி பண்ண போகிறேன். இது பாயில் பண்ணி எடுத்த மின்ஸ் மீட் வடித்து எடுத்துக்கிறேன். இப்போ அதை நான் ஒரு பவுலில் போட்டு ஃபைனாக சாப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிற அனியனையும் இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டு நல்ல ஒரு மிக்ஸ் ஒன்று கொடுக்க போகிறேன். இது காடமன், க்ளோவ், சினமனை தட்டி எடுத்துக்கிறேன். அதையும் இந்த மின்ஸோட போடுறேன். ஃபைனாக சாப் பண்ணின அனியன், இதில் பிளாக் பெப்பர் பவுடர், சில்லி பவுடர், பிளாக் பெப்பர், கரம் மசாலா, சால்ட், இந்த நாளையும் 1 டீஸ்பூன் ஈச் ஸ்பைசஸ் 1 டீஸ்பூனை ஆட் பண்ணுறேன். ½ டீஸ்பூன் turmeric powder, quarter teaspoon coriander powder, 1 teaspoon jeera powder, cumin powder. ஃபைனாக சாப் பண்ணிக்கிற கார்லிக், சில்லி, கொரியாண்டர் லீவ்ஸ் இது எல்லாத்தையும் போடுவோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுப்போம். இந்த சமோசாவுக்கு மின்ஸ் மீட் கீமாவை மாத்திரம்தான் நாங்கள் பாயில் பண்ணி எடுக்கணும். அடுத்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் நாங்கள் ரோவாவை தான் போடுறோம். ஏன்னா நாங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ண போக்கில் அந்த அனியன் எல்லாம் பர்ஃபெக்டாக குக் ஆகி வரும். ஸோ நான் இப்போ எல்லாம் ஸ்பைசஸ் எல்லாம் இன்க்ரீடியன்ஸையும் போட்டு நல்லா மிக்ஸ் கொண்டு கொடுக்குறேன். இப்போ நான் பேடை ரெடி பண்ணுறேன் இப்போ ஃபில்லிங்கை போடுறதுக்கு. ஸோ இதில் எல்லாத்தையும் எடுக்கலை. தடவைக்கு நான் ஒரு 1 ஸ்மால் பேட்ச் எடுக்கிறேன். அடுத்தது நான் பேக்குள்ளே போட்டு ட்ரை ஆகாத மாதிரி வைக்கிறேன். இல்லாட்டி எல்லாத்தையும் வெளியே வச்சா பேட்ஸ் ட்ரை ஆகி போகும். ஸோ அதுக்கு பிறகு எங்களுக்கு ஃபோல்ட் பண்ண கஷ்டமாகும். ஸோ பேட்ஸ் ட்ரை ஆகாத மாதிரி நாங்கள் வைக்க வேணும். இப்போ நான் ஃபோல்ட் பண்ணுறேன். இந்த மெத்தடில் தான் ஃபோல்ட் பண்ண வேணும். இப்போ இது ஒரு கோன் ஷேப்பாக வரும். பார்த்தீங்களா, கோன் ஷேப்பாக இருக்குது. இப்போ அதுக்குள்ளே தான் நாங்கள் ரெடி பண்ணின ஃபில்லிங்கை போடணும். இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். இப்படி தான் ஃபோல்ட் பண்ணுறது. ஸோ இது ஈஸி, கஷ்டம் இல்லை. ஸோ நான் இதை இப்போ இந்த சீல் பண்ண போகிறேன். தண்ணியை யூஸ் பண்ணி, வாட்டர் யூஸ் பண்ணி சீல் பண்ணுறேன். ஸோ ஈஸி, பர்ஃபெக்டாக வருது, நல்லா சீல் ஆகுது. ஸோ அதை சுற்றி வர எல்லா ஓரங்களையும் தண்ணியை அப்ளை பண்ணி சீல் பண்ணுங்கள். சூப்பராக வரும். இப்படி இதே மெத்தடில் ஒவ்வொரு சமோசாவை ரெடி பண்ண போகிறேன்.
ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும். பொட்டாட்டோ ஒன்றும் ஆட் பண்ணல, ஜஸ்ட் அனியனும் ஸ்பைசஸ் மாத்திரம் தான் ஆட் பண்ணிக்கி மின்ஸ் மீட்டை கீமாவை மட்டும் பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன். இது அவ்வளோ நேரம் எடுக்காது. அந்த மின்ஸ் மீட் ஒரு 15 to 20 மினிட்ஸ் மாத்திரம்தான் பாயில் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறம் அதை வடித்து ரெடி பண்ணுறது தான். ஸோ வெரி குயிக் இன்க்ரீடியன்ஸ் இது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரிமைனிங் எல்லாம் நான் ஃபில் பண்ணியாச்சு. இது பேலன்ஸ். இதை நான் ஒரு கண்டெய்னரில் போட்டு நான் ஃப்ரீசரில் வைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் எனக்கு இதை யூஸ் பண்ணிடலாம். இது பழுதாகாது. ஏன்னா இதுக்கு நாங்கள் எல்லாம் ரோ இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்குது. இப்போ நான் இதை சமோசாவை ஃப்ரை பண்ண போகிறேன். ஆயிலை நல்லா ஹீட் பண்ணுறேன். நல்லா ஹீட் ஆகின ஆயிலை இந்த சமோசாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ 2 சைடும் 2 to 3 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்தால் பர்ஃபெக்டாக குக் ஆகி வரும். கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு இப்போ நாங்கள் ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணுவோம். செகண்ட் பேட்ச் சமோசாக்களையும் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். உங்களுக்கு இந்த ஃபில்லிங் இந்த மெத்தடில் நீங்கள் சமோசா செஞ்சு உங்களுக்கு ஃப்ரீசர்லையும் வைக்கலும் ஃப்ரை பண்ணாமைக்கு அதை உங்களுக்கு மந்த் உங்களுக்கு வச்சு பாவிக்கலும். ஏண்டா நாங்கள் இதுக்கு ஒரு வெட் இன்க்ரீடியன்ஸ் ஒன்றும் போடுறதில்ல. மீன்ஸையும் பாயில் பண்ணி நல்லா வடித்து ட்ரை பண்ணி தான் எடுக்கிறோம். ஸோ அடுத்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ட்ரை. ஸோ இது பழுதாவாது. இது தான் நான் ரெடி பண்ணின சமோசா. நான் இந்த சமோசாவோட மின்ஸ் சோஸ், புதினா சோஸும் டொமேட்டோ சோஸும் யூஸ் பண்ணி இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் எவ்ரி ஒன் என் வீடியோ வாட்ச் பண்ணினதுக்கு. சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்குது. அந்த கிறிஸ்பினஸ் சத்தத்தை ஸோ உள்ளுக்கு நல்லா குக்காக வைக்குது. இன்னொரு ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் நாங்கள் சந்திப்போம். தேங்க்யூ.